விட்ரேனி தமிழ் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைய பொறுத்த அளவுக்கு வீக்கெண்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ நிஃப்டிக்கு மேஜரா இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,516ன்றது நாளைக்கு மேஜரா இருக்கக்கூடிய சப்போர்ட்டா இருக்கும். ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் வெளில பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது ஃபர்தரா டவுன் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 25,432, செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு 25,294, தேர்ட் சப்போர்ட்னும் போது 25,157. இதெல்லாம் டவுன் ட்ரெண்ட் போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. ஓகே, இப்போ இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 25,653. ஒன்ஸ் இந்த 25,653 மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் 15 மினிட் கேண்டில் வந்து க்ளோசிங் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த அளவுக்கு 25,739, செகண்ட் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 25,876, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 26,013. இதெல்லாம் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் பார்க்கறதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே இருக்க போகுதுன்னும் போது எது ரேஞ்ச் பவுண்டுக்கான இடம் அப்படின்னு பார்க்கும்போது 25,516க்கும் 25,653க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டில் இதில் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணிட்டாங்க பிரேக் அவுட் பண்ணாமல் அப்படின்னும் போது சைட்வேஸ்க்குள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்போ இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் இல்லை மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் வந்து மார்க்கெட்டில் ஒரு வால்டிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ண மட்டும் நான் வந்து இன்ட்ராடே லெவலில் வந்து இன்ட்ராடே பண்ணுறதுக்கான சரியான இடமா இருக்குன்றது நாளைக்கு தெரியும். ஓகேங்களா, இந்த லெவல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த லெவல்லாம் வந்து பேப்பர் ட்ரெண்ட் அண்ட் பேக் டெஸ்ட்காக மட்டும்தான் இந்த லெவல்ஸ்லாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துரும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு நாளைக்கு மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 57,276ன்றது நாளைக்கு மேஜர் சப்போர்ட். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட்னும் போது 57,095, செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு 56,802, தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு 56,508. இதெல்லாம் வந்து டவுன் ட்ரெண்ட் போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 57,568ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் என்னன்னு பார்க்கும்போது 57,750ன்றது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ட் 58,043, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 58,336. இதெல்லாம் வந்து அப் ட்ரெண்ட் போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். இப்போ மார்க்கெட் சைட்வேஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 57,568ன்ற மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கும் 57,276ன்ற மேஜர் சப்போர்ட்டுக்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டிக்கு பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 27,306ன்றது நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு 27,215, செகண்ட் சப்போர்ட்னு பார்க்கும்போது 27,067, தேர்ட் சப்போர்ட்னும் போது 26,918. இப்போ மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் எதுன்னு பார்க்கும்போது 27,455ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ட். மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக மேலே போகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,548 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ட் 27,695, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 27,844. இதெல்லாம் வந்து அப் ட்ரெண்ட் போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ் ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 27,455க்கும் 27,306க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த லெவல்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு வந்து பேப்பர் ட்ரேட்டுக்கோ இல்லை பேக் டெஸ்ட்டுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சொன்ன லெவல்ஸ்லாம் 100% ஒர்க் ஆகுன்ற ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த லெவல்லாம் வந்து ஒரு ப்ராபபிலிட்டியான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இந்த லெவல்ஸ்லாம் நாளைக்கு எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றத வீடியோட கமெண்ட்டில் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் டிமெட் அக்கௌண்ட்டை என்னோட ரெஃபரல் கீழே ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இண்டிகேட்டர் கம்பைன்டு இண்டிகேட்டர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கம்பைன்டு இண்டிகேட்டர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் பேஸ்டு இண்டிகேட்டர் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் பேஸ்டு இந்த ரெண்டுமே வந்து கம்பைண்டாக நம்ம கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து பிகினர் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை நம்ம கோர்சஸ்மே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கோர்சஸ்க்கான டீட்டெயில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் மெசேஜ் பண்ணாலும் நம்ம வந்து டீட்டெயில் சென்ட் பண்ணி விடுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.